வணக்கம் ரிஷபராசி நண்பர்களே. வரக்கூடிய ஆவணி மாதத்தில் உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது அப்படிங்கிறத தான் இந்த பதிவில் நாம் இப்போ பார்க்க போகிறோம். முதலாவதாக சுக்கிர பகவானை பார்ப்போங்க. சுக்கிர பகவான் உங்களுடைய ராசி அதிபதி தான். அவர் இரண்டாவது ராசியில் தான் இருக்கார். ராசி அதிபதி இரண்டாவது ராசியில் இருக்கிற போது ஏதாவது ஒரு வகையில் நமக்கு பணவரவு ஏற்படுறதுக்குடைய ஒரு அமைப்பு இந்த மாதம் இருக்குது. அது எந்த வகையில் வேணாலும் அந்த பணவரவு இருக்கலாம். பணம் வரும். அதே மாதிரி கடன் காட்சிகள் இருந்தால் கூட அந்த கடன் காட்சிகள் எல்லாம் அடையும். குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் இருந்துச்சுன்னா அந்த சண்டை சச்சரவுகள் எல்லாமே விலகிடும். குடும்பத்தில் ஒற்றுமை இருக்கும். இரண்டாவது ராசியில் வேற உங்களுக்கு குரு பகவான் தான் இருக்கார். இரண்டாவது ராசியில் குரு பகவான் இருந்தால் கூட நல்லது தான். அவரும் பொருளாதாரத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் தான் இருப்பார். அப்போ ஏதோ ஒரு வகையில் நமக்கு பொருளாதாரம் உயர்வாகும். அதாவது நல்ல முன்னேற்றம் இருக்கும். அதன் மூலமாக பணவரவு இருக்கிறதுனால கடன் காட்சியெல்லாம் இருந்து அடையும். மனசில் நிம்மதி பிறக்கும். குடும்பத்திலையும் அமைதி இருக்கும். முதல்ல மாதிரி ஏதாவது ஒரு வகையில் அந்த பிரச்சனை இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் இப்போ இருக்காது குடும்பத்தில். அப்போ நல்ல யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் தான் அந்த குரு பகவான் உங்களுக்கு இருக்காருங்க. ஆகஸ்ட் மாதம் 21ஆம் தேதிக்கு அப்புறம் நீங்கள் வீடு வாங்கணுன்னா வாங்கலாம், கட்டணுன்னா கட்டலாம், அல்லது வண்டி வாகனங்கள் வாங்கணுன்னா வாங்கலாம், அல்லது எலக்ட்ரானிக் பொருள் எல்லாம் வாங்குகிறோம்ல, அந்த மாதிரி வாங்கக்கூடிய யோகம் இருக்கும். ஒரு சிலருக்கு ஒரு சொத்தை கொடுத்துட்டு இன்னொரு சொத்து வாங்கக்கூடிய யோகம் கூட இருக்கும். பொதுவாக சொத்து கொடுக்கணும் விற்கணும் அப்படின்னு ரொம்ப நாளாக யாராவது நினச்சிக்கிட்டு இருந்தால் அவங்களுக்கு இது நல்ல நேரம் தான். ஏதாவது ஒரு வகையில் அந்த சொத்து விற்கிறதுக்குடைய ஒரு சந்தர்ப்பம் இந்த மாதம் இருக்குங்க. புதன் பகவான் வேற உங்களுக்கு நல்லா தான் இருக்கார். அப்போ புதன் பகவான் நல்லா இருந்தாலும் உங்களுக்கு அந்த கல்வி சிறப்பாக இருக்கும். கல்வியில் உயர்வுகள் ஏற்படும், முன்னேற்றம் இருக்கும். சொந்த பந்த வழியில் இருக்கிற இடைஞ்சல்கள் எல்லாமே விலகிறதுக்குடைய ஒரு அமைப்பு இருக்கும். ஏதாவது ஒரு பொருள் போட்டோ சொத்தோ உங்கள் கைக்கு சேர்றதுக்குடைய ஒரு அமைப்பும் இந்த மாதம் உங்களுக்கு இருக்கதா செய்யும். தாயார் வகையில் நன்மையை எதிர்பார்க்கலாம். அதே போல் பூர்வீக சொத்து ஏதாவது இருந்தால் அதில் மட்டும் ஏதாவது ஒரு வில்லங்கம் வர்றதுக்குடைய ஒரு அமைப்பும் இருக்கும். அரசாங்க சம்பந்தப்பட்ட எந்த ஒரு நன்மையும் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு மாதம்தான். பூர்வீக சொத்தில் இருந்து வந்த ஒரு சில வில்லங்கங்கள் தீரும். ஒரு சிலருக்கு மட்டும்தான் அந்த வில்லங்கங்களை உருவாக்கி விட்டுரும். அல்லது பராமரிப்பு செலவுகள் ஒரு சிலருக்கு இருந்துச்சுன்னா அந்த பராமரிப்பு செலவுகள் விலகிடும். குழந்தை பாக்கியத்துக்குடைய ஒரு அமைப்பும் ரிஷபராசிக்காரவங்களுக்கு இந்த மாதம் இருக்கதா செய்யுது. குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் உருவாகும். அல்லது ஏற்கனவே குழந்தை பாக்கியம் கன்சீவாக இருந்தால் அது பிறக்கிறதுக்குடைய ஒரு அமைப்பு சிலருக்கு இருக்குங்க. 5வது இடத்துல வேற செவ்வாய் இருக்குது. 5வது இடத்துல செவ்வாய் இருக்கிறது நல்லது தான். ஏதாவது ஒரு வகையில் சொத்து பத்துக்கள்னால நமக்கு நன்மைகள் சேரும். அதே நேரத்தில் பெற்ற குழந்தைகளோட நம்ம கொஞ்சம் கவனமாக பேசணும். ஏன்னா அவங்களுக்கும் நமக்கும் கொஞ்சம் கோபதாபம் ஏற்பட்டு கொஞ்சம் சண்டை சச்சரவு வர்றதுக்குடைய ஒரு அமைப்பு மட்டும் இந்த மாதம் மட்டும் கொஞ்சம் இருக்கும். சனி ராகு 10ல் இருக்குது. சனி 10ல் இருக்கிறது நல்லது தான். தொழில் ஸ்தானம் நல்லா இருக்கும். ஆனால் ராகு 10வது இடத்துல இருக்கிறது நல்லதில்லை. நம்ம எங்கேயாவது வேலை பார்த்தோம்னா வேலை பார்க்க விடாது. ஏதோ ஒரு இடைஞ்சல் வேலை பார்க்குற இடத்துல இருந்துக்கிட்டே இருக்கும். அல்லது நம்ம சொந்த தொழில் செய்கிறோம் அப்படின்னா அந்த தொழில் செய்கிறதுல கொஞ்சம் இடைஞ்சலை கொடுத்துக்கிட்டு தான் இருக்கும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், நவகிரகத்தில் ராகு பகவான்னு ஒரு கிரகம் இருக்கும். அதுக்கு போய் ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் 4:30 to 6 மணிக்குள்ளே ஒரு விளக்கேற்றி ராகு பகவானை எனக்கு தொழில் ஸ்தானத்தில் இருக்கிற இடைஞ்சலெல்லாம் விலகணும், எனக்கு தொழில் நல்லா நடக்கணும் அப்படின்னு வேண்டுனா தொழில் நல்லா நடக்கும். அதே மாதிரி வேலையில் ஏதாவது இடைஞ்சல் இருந்தால் வேலை பார்க்குறவங்களுக்கு அதே மாதிரி வேண்டிக்கிட்டே இருந்தால் வேலையில் இருக்கிற இடைஞ்சல்கள் எல்லாமே விலகுங்க. அதே மாதிரி கர்ம யோகம் இருந்துக்கிட்டு இருக்கும். புதுசாக தொழில் தொடங்கணுன்னா தொடங்கலாம். ஆனால் கொஞ்சம் நாள் கழித்து நீங்கள் தொடங்குறது தான் உங்களுக்கு நல்லது. ஆக ரிஷபராசிக்காரவங்களுக்கு இந்த ஆவணி மாத பலன்கள் நல்லா தான் இருக்குது. அதனால் இந்த மாதத்தில் பல நல்ல பலன்களை நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. நன்றி ரிஷபராசி நண்பர்களே.